அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட அந்த இறால் பதப்படுத்தும் ஆலையில் பணிபுரிந்த நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் தற்பொழுது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அருகாமையில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க என்ற ஒரு தகவலை முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன் வணக்கம். இப்போ அங்கே மொத்தம் எத்தனை தொழிலாளர்கள் பணிபுரிஞ்சிட்டு இருந்தாங்க? தற்பொழுது அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பார்த்திபன், இன்று மதியம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய கன்னிகைப்பேர் என்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான இறால் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு என்பது ஏற்பட்டது. இதனால் 30க்கும் மேற்பட்டவர்கள் 70க்கும் மேற்பட்டவர்கள் கணிசமான தொகையில் அவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில 40க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருகிறார். குறிப்பாக சென்னை ஸ்டான்லி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய நபர்கள் அங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில 2 பெண் தொழிலாளர்கள் இதில் மரணம் அடைந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில மற்ற தொழிலாளர்கள், அதாவது அந்த பகுதியில அந்த தொழிற்சாலையில பணியாற்றி கொண்டிருந்த பிற தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு உடனடியாக அவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தனியார் மண்டபத்துல 142க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண் தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக ஜார்க்கண்ட், அஸ்ஸாம், ஒடிசா போன்ற மாநிலங்களிலிருந்து இருந்து அங்கிருந்து வரவழைக்கப்பட்டு இவர்கள் இந்த தொழிற்சாலையில பணியாற்றி வருவார்கள் என்பது தெரிய வருகிறது. 50க்கும் மேற்பட்ட பெண்களும் இந்த தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டபத்துல தங்கியிருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் என இருவரையும் ஒரே மண்டபத்துல அவர்கள் தங்க வைக்கப்பட்டு முதற்கட்ட மருத்துவ ஸ்கிரீனிங் என்று சொல்லக்கூடிய முதற்கட்ட சிகிச்சை என்பது அவருக்கு பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு வேற எதுவும் தொந்தரவு இருக்கிறதா, தொண்டை எரிச்சல், கண் எரிச்சல், வேற எதுவும் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா, ஏற்கனவே ஏதேனும் உடல்நல குறைபாடோடு அவர்கள் இருக்கிறார்களா போன்ற முழுமையான ஒரு முதற்கட்ட மருத்துவ பரிசோதனை என்பது தற்போது அந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. மேலும் இதுல ஒரு சிலர் பார்க்கும்போது தோற்றத்துல அவர்கள் சிறுவர்கள் போல் காட்சி அளிக்கிறார்கள். ஆனால் பேசும்போது வயதை கேட்கும்போது 19, 20 என வயதை கூறுவதால் குழந்தை தொழிலாளர்கள் இதுல பயன்படுத்தப்பட்டார்கள் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில குழந்தைகள் நலத்துறை, சமூக நலத்துறை இருக்கக்கூடிய குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகளும் தற்போது இந்த மண்டபத்திற்கு வர வைக்கப்பட்டு ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய அவருடைய அந்த ஆவணங்களையும் சரிபார்த்து வருகிறார்கள். முழுமையான கணக்கெடுப்பு என்பது இன்னும் ஒரு மணி நேரத்தில் முடியும் என்று தெரிய வருகிறது. இதுவரை 142 பேர் இங்கு தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறை தரப்புல, வருவாய்த்துறை தரப்புல, அதே போன்று சமூக நலத்துறை தரப்புல அனைத்து துறை அதிகாரிகளும் தங்களுடைய அந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். தொழிலாளர்கள் அனைவருமே பார்த்தோம்னா அந்த 3 மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்தி பேச தெரிந்த அதிகாரிகள் அவர்களுடன் பேசி மற்ற தகவல்களை தெரிவித்து வருகிறார்கள். அதே போல அவர்களின் குடும்பத்தினருக்கு இவர்கள் பத்திரமாக இருக்கிறார்கள் என்பதை செய்தியாக அந்த தகவலை தெரிவிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே இதுல 2 பெண் தொழிலாளர்கள் மரணம் அடைந்த சூழ்நிலை அவர்களை அடையாளம் காண்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய தங்க வைக்கக்கூடிய அவரது உறவினர்களோ அல்லது கூட உடன் பணியாற்றிய நெருங்கிய தோழிகள் யாராவது இருக்கிறார்களா என்பது குறித்தாகவும் ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது. அவர்களிடம் அந்த மரணம் அடைந்த பெண்கள் யார், அவர்களை எப்படி அவரது உறவினர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் காவல்துறை தரப்பிலும் வருவாய்த்துறை தரப்பிலும் அந்த பெண் தொழிலாளர்களிடம் அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.